நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இதனாலே வேதாகம ஆராய்ச்சிக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சற்று நேரத்துக்கு முன்பதாக நாம் வாசி கேட்ட ஆதியாகம புத்தகம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 21 வரை உள்ள பகுதி. இதற்கு நான் தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு என்ன என்றால், God's promise and covenant. கடவுளுடைய வாக்குதத்தமும் அவருடைய உடன்படிக்கையும். கடவுள் நம்மை இந்த உலகத்துல அழைத்து படைத்து நம்மை விடுவித்து நம்மை வாழ வைத்து வழிநடத்தி வருகின்ற பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக கடவுளாக இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே இந்த பகுதியின் மூலமாக கடவுள் என்ன நமக்கு சொல்லுகிறார் என்பதை நாம் தியானிப்போம். ஆண்டவரை நோக்க வேண்டியது. என் கண்மலையும் என் மீட்புறமாகிய கர்த்தாவே, என்னுடைய வாய் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானம் உங்களுடைய சமூகத்திலே எப்பொழுதும் பிரதியாயிருக்கும் கடவுள். தீர்மானங்களை முதலாவதாக நாம் பார்க்கின்ற போது கடவுளுடைய வாக்குதத்தம், God's promise. அதாவது வாக்குதத்தம் கொடுத்த கடவுள் இங்கே நாம் பார்க்கின்ற போது 7ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் பின்னும் அவர் அவனை நோக்கி, கடவுள் ஆபிரகாமை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அதாவது ஒரு வாக்குதத்தம் கொடுத்து உன்னை நான், நீ இருந்த ஊர் என்ற இடத்திலிருந்து, கல்தேயர் பட்டணம் அது ஈராக்கில் இருக்கிறது, அங்கிருந்து உன்னை நான் வேறு இடத்திற்கு, அதாவது நான் தெரிந்து கொண்ட இடத்திற்கு மறுபடியாக நான் அழைத்தேன். இட் இஸ் a promise. அது ஒரு வாக்குதத்தம். அதை கேட்ட மாத்திரத்துல ஆபிரகாம் மனமுவந்து ஏற்றுக்கொண்டு உடனடியாக தன்னுடைய தகப்பன் வீட்டையும் தனக்குண்டான அந்த ஊரையும் விட்டு அவன் கடந்து செல்வதை நாம் இதற்கு முன்பதான அதிகாரங்களிலே நாம் பார்க்கிறோம். அப்படி வரவழைத்த தெய்வம் நான் என்பதை இங்கே சொல்கிறார். உன் கடவுளாகிய கர்த்தர் நானே என்று முதலாம் கட்டளையில சொல்கிறார். அதே போன்ற ஒரு வசனத்தை தான் இங்கே பார்க்கிறோம். உன்னை ஊர் என்ற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே. சோ இங்கே நான் பார்க்கின்ற போது அழைத்து வந்தவர் அதை செய்யாமல் இருப்பாரோ? So it is a word of affirmation. உறுதிப்படுத்துகின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அழைத்து வந்தவர் அவர் மாறமாட்டார், அழைத்தவர் அவர் மாறாதவர், அவர் வார்த்தை தவறாதவர் என்பதை நாம் பார்க்கிறோம். கடவுள் பொய் பேச மனுஷன் அல்ல, மனம் மாறி போக மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ, வசனைக்கும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. இங்கே அழைத்த தெய்வம் மிக அழகாக அவரை இந்த இடத்திற்கு கொண்டு வந்து சேர்ந்ததை பார்க்கிறோம். God reaffirms his promise to give Abraham the land of Canaan as an inheritance for his descendants. இந்த காரியத்தை ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அவர் சொல்லி இருக்கிறார். நான் உனக்கு மாத்திரமல்ல உன்னுடைய சந்ததிக்கும் அதை கொடுப்பேன் என்று சொல்லி 13ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்துல 17ஆம் வசனத்துல கூட அங்கே நாம் பார்க்கிறோம். முதலாவது 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பாருங்கள், கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அதே போல 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நாம் பார்க்கின்ற போது அங்கே, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுப்பேன். 17ஆம் வசனத்துல பார்க்கின்ற போது, நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் மேம்பட்டும் நடக்கிறாயோ நடந்து தெரியாதை நான் தருவேன் என்று சொன்னார். தருவேன் என்று சொன்ன கடவுள், வாக்கு கொடுத்த கடவுள் அதை மறுபடியும் கொடுக்கிறதுக்குதான ஒரு வாக்குறுதியை மறுபடியும் புதுப்பிக்கிறார் என்றால் மறுபடியும் நினைவு கூர்ந்து, உன்னை நான் அழைத்தேன், இப்பொழுது மறுபடியும் அதை நான் கொடுப்பேன் என்று சொல்லி மறுபடியும் உறுதி செய்கிறார். So God reaffirms his promise to give Abraham the land of Canaan as an inheritance for his descendants. அவருக்கும் அவருடைய சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக, சுதந்திரம் என்று சொல்லுகின்ற போது இப்போ இன்ஹெரிட்டன்ஸ் என்று சொன்னால், இப்பொழுது ஒரு தகப்பனுக்கும்
தாய்க்கும் பிறந்த பிள்ளைகள் they are the legal heirs. சட்டப்படி வாரிசுதாரர்கள். அவர்கள் தகப்பனுடைய தாயுடைய சொத்துக்களை சுதந்திரித்துக் கொள்ள முழு உரிமை பெற்றவர்கள். So it is an inheritance. அது வந்து உரிமை. So அந்த உரிமையை அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் ஏற்படுத்தார். பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தை கடவுள் கொடுக்கின்ற போது இவர்களுக்கு வயதான ஒரு நிலைமை இருக்கிறது. மிக வயது கடந்து சென்ற ஒரு சூழ்நிலை ஆபிரகாமுக்கும் இருக்கிறது, சாராய்க்கும் இருக்கிறது. ஆனாலும் அதன் மத்தியிலே கடவுள் சொல்கிறார் என்றால் அவரால் முடியும் என்பதை அவர் நிரூபிக்கின்ற கடவுள். அவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதையும் இதன் மூலமாக தெரிந்து கொள்வதற்காக அவருடைய வயது முதிர்ந்த நிலையிலே சொல்கிறார். God promises Abraham numerous descendants despite Abraham and Sarah's advanced age. அவள் மிகுந்த முதிர்ந்த வயது இருக்கிறது. ஆனால் கூட இந்த காரியத்தை சொன்னார் என்றால் அதை கண்டிப்பாக அவரால் செய்ய முடியும். மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும். மனுஷன் எவ்வளவுதான் சில காரியங்களை எடுத்து முயற்சி பண்ணி செய்ய நினைத்தாலும் கடவுளுடைய திட்டம் இல்லை என்றால் அதை முடியவே முடியாது. So this passage emphasizes God's unwavering commitment to his promise. அதை யாராலுமே தடுக்கவே முடியாது. அது ஒரு தொடர்ச்சியாக அவர் செய்ய வேண்டும் என்ற ஒரு நினைப்போடு கூட ஆசீர்வதிக்க வேண்டும், என்னுடைய மக்களை விதமாக நான் உயர்த்தி அழகு பார்க்க வேண்டும் என்பதை இங்கே இதன் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இது அதாவது அபிஷியலாக இந்த ஒரு அக்ரிமெண்ட், அதாவது இந்த உடன்படிக்கை அவர் ஏற்படுத்துகிறதை நாம் பார்ப்போம். So this covenant is a formal agreement. அதாவது முறைப்படி ஏற்படுத்துகின்ற ஒரு உடன்படிக்கை என்று பார்க்கிறோம். அதாவது சில நேரத்தில் வந்து அக்ரிமெண்ட்ல வந்து நம்ம கூட இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் இல்ல லீஸ் அக்ரிமெண்ட் இந்த மாதிரி எல்லாம் அக்ரிமெண்ட் பண்ணோம். அக்ரிமெண்ட்ல வந்து நம்ம பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ரெண்டு பக்கமும் சைன் பண்ணுவாங்க இல்லையா, அடுத்து விட்னஸும் பண்ணுவோம். சோ இங்கே வித்தியாசமாக பார்க்கும்போது கடவுள் ஏற்படுத்துகின்ற இந்த ஒரு உடன்படிக்கையிலே அவர் அதாவது அப்ரூவல் அவர் கொடுக்க வேண்டும். முக்கியமாக இது ஆபிரகாம் எனக்கு ஏற்படுத்தி கொண்டு கேட்கவில்லை, ஆனால் கடவுள் ஏற்படுத்துகிறார். இது வந்து this is something very unilateral in nature. ரெண்டு பக்கமும் அதாவது ஒரு ரெசிப்ரோக்கல் அரேஞ்ச்மெண்ட், அதாவது சில காரியங்களை விட்டு கொடுத்து சில காரியங்களை, அதாவது இந்த அக்ரிமெண்ட் அப்படிதான் இருக்கும் இல்லையா, ரெண்டு பக்கமும் ஒரு வீட்டு உரிமையாளர் வீட்டு வாடகைக்காரர் பார்க்கும்போது சில காரியங்களை பேசி அங்கே அது எழுதப்பட்ட காரியத்தை தான் அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் இங்கே கடவுள் சொல்லுகிறார், நான் உனக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா என்று பார்க்கும்போது அங்கே அவருடைய காரியம் தான் வருகிறது. தனிப்பட்ட ஒரு முறையிலே அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். So it is an outcome of God's sovereign love என்று நம்ம பார்க்கலாம். அவருடைய மாறாத அந்த ஒரு அன்பினாலே இந்த ஒரு பெரிய பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறதை பார்க்கிறோம். So God himself initiates the covenant with Abraham, demonstrating his sovereign love and grace. அவருடைய அதாவது மாறாத அந்த ஒரு அன்பினாலே கிருபையினாலே இந்த ஒரு காரியத்தை ஆசீர்வாதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக நம்ம பார்க்கின்ற போது 8ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். 8ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதற்கு அவன் கர்த்தராகிய ஆண்டவரே நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். ஒரு கேள்வி எழுப்புறார். சரி ஆண்டவரே, நீ சொல்லிட்டு இப்போ 70 வயசு ஆயிடுச்சு, நானும் இன்னும் அதை அனுபவிக்கல, இன்னும் எனக்கும் குழந்தை பிறக்கல, என்னுடைய சந்ததி அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் சொல்றேன், இதை நான் எதனால் அறிவேன், எப்படி நான் அறிந்து கொள்ள முடியும்? இதே போன்ற ஒரு கேள்வி மரியாதை இடத்துல சொல்லப்பட்ட போது தேவதூதன் இல்லையா, அதாவது ஆமா அதாவது என்ன சொல்றாரு, மரியாதை கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்க. அந்த வாழ்த்துதலை கேட்டு அவங்க பயப்படுறாங்க. அந்த நேரத்துல நீ கர்த்தருடைய இல்லையா ஒத்தாசை நீ பெற்றாய், அதனால பரிசுத்தாவினால் நீ கர்ப்பம் தரித்து இந்த காரியத்தை செய்வார்.
அப்போ சொல்ல நான் இது எப்படி நடக்கும், நான் புருஷனை அறியேனே அப்படின்னு கேட்கும்போது பரிசுத்த ஆவி உண்மையில் நிழலிடும், உன்னதமானுடைய பலன் உண்மையில் வரும், அப்பொழுது ஆகினால் உன் வயிற்றில் பிறக்கிறது பரிசுத்தம் உள்ள குழந்தை என்று எண்ணப்படுவோம் என்று சொல்லி அந்த காரியத்தை தெரியும். அதே போன்ற ஒரு கேள்விதான் இங்க எழுப்புகிறது. இங்க ஆபிரகாம் எழுப்புறதை நாம் இங்கே பார்க்கிறோம். எட்டாம் சொல்றது, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று ஏதினால் அறிவே என்றான். Abraham expresses his faith in God, but also questions how it will be fulfilled. தன்னுடைய விசுவாசத்தை ஒவ்வொரு காரியத்திலும் அவர் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார். ஆனால் அவருக்கு வருகின்ற சந்தேகம் வருகின்ற போது கேள்வி அதை கேட்கிறார். அவர் எனக்கு தெளிவிக்காம நான் எப்படி புரிஞ்சுக்க முடியும், எங்க அப்பா என்னை படைத்த தெய்வம், என்னை அழைத்த தெய்வம், இதுவரைக்கும் என்னை நடத்தி கொண்டிருக்கிற தெய்வம், ஆகவே கேட்கிறேன் சந்தோஷமா. இப்ப கூட காலேஜுக்குள்ளே ஸ்கூல்குள்ளேயே பிள்ளைகள் படிக்கும் போது டீச் பண்ணும்போது சில காரியம் நமக்கு புரியலன்னா அப்படியே விட்டுக்கூடாது. அதுல மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னன்னா டவுட் இருந்துச்சுன்னா, சந்தேகம் இருந்தா கேட்கணும். கேட்கறதுனால அவங்க நம்ம மேல கோச்சிக்க மாட்டாங்க, நம்ம மேல கோபப்பட மாட்டாங்க டீச்சர்ஸ், டீச்சிங் ஃபேக்கல்டிஸ். மாறாக நமக்கு அதை விளக்கி சொல்லுவார்கள். இல்லை என்றால் கடைசியிலே அந்த ஏதாவது சந்தேகம் இருந்தா கடைசியில கேள்வி நான் கிளாரிஃபை ஆல் யுவர் டவுட்ஸ் என்று சொல்லுவாங்க. அப்படி கேட்டு தெளிவு பட்டு படிக்கின்ற பிள்ளைகள் மிக சிறப்பாக ஒரு நல்ல நிலைமைக்கு நல்ல மார்க் எடுத்து உயர்வதை நாம் பார்க்கிறோம். சந்தேகம் இருந்து அதை கிளாரிஃபை பண்ணாத சூழ்நிலையில அது எப்பவுமே நமக்கு ஒரு உறுத்தலா இருக்கும். ஆகவே இங்க ஆபிரகாம் கேட்கிறதை நம்ம பார்க்கிறோம். So Abraham's question was not a sign of unbelief, but a request for a token of assurance. ஒரு நம்பிக்கை இழந்தவனாக அவன் கேட்கவில்லை, எப்படியாவது ஏதோ ஒரு விதத்துல எனக்கு தெரியணும் சுவாமி, இதை எப்படி நீர் நிறைவேற்றுவீர் என்பது தெரியணும். அந்த ஒரு உறுதிப்பாடு, அஷூரன்ஸ். முதலாவதாக பார்க்கின்ற போது அவருடைய வாக்குறுதியில ஒரு அஃபர்மேஷன் என்பதை பார்க்கும். மறுபடியுமாக அவர் உறுதிப்படுத்துகிறதை இங்கே இந்த ஒரு அஷூரன்ஸ் மறுபடியுமாக அந்த காரியத்துல டோக்கன் ஆஃப் அஷூரன்ஸ் எப்படி ஆண்டவரே என்று சொல்லுகிறதை பார்க்கணும். So இங்கே நாம் பார்க்கின்ற போது Abraham was confident that God would give him the promised son, but the land was in the hands of 10 pagan nations. இல்லையா, கடவுள் தனக்கு பிள்ளை கொடுப்பார்றது தெரியும். ஆனால் இந்த தேசத்தை உன்னுடைய சந்ததி சுதந்திரித்துக் கொள்வார்கள்னா அந்த தேசத்துல ஏற்கனவே பல ட்ரைப்ஸ் இருக்கிறாங்க. அதாவது பழப்படி இனத்தவர்கள் இருக்கிறாங்க. 10 ட்ரைப்ஸ் யார் இருந்தத அங்க நம்ம பாக்குறோம்ல. 19ஆம் வசனத்துல இருந்து 21 வசனம் வருது பாருங்க, யார் இருக்கிறாங்க. 19ல இருந்து 29 வசனம் எவ்வளவு ட்ரைப்ஸ் இருக்காங்க. 10 பேர். கேனியரும், கெனிசியரும், கத்மோனியரும், ஏத்தியரும், பெரிசியரும், ரெபாயிமியரும், எமோரியரும், கானானியரும், கிர்காசியரும், எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன். அப்போ போர் இருப்பதற்கு முன்பதாகவே அவர்கள் எல்லாம் அந்த பழங்குடி மக்கள் இருக்காங்க இல்லையா, ட்ரைப்ஸ் என்று சொல்றார்கள். நம்முடைய இந்திய தேசத்தில் கூட காலாகாலமாக ஆதி காலமாக இங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அபாரிஜன்ஸ் இல்லையா, இல்ல மண்ணின் மைந்தர்கள் சொல்றாங்க இல்லையா. சோ யார் என்று பார்த்தாலும் அவங்கள பழப்படிகள் சொல்றது. அதாவது அவர்கள் பட்டியலில் நிறுத்ததுல ஷெட்யூல் ட்ரைப்ஸ், பழங்குடியினர், மலைவாழ் மக்கள், அவங்கதான் காலம். அப்போ இங்க இருக்கிற பெருவாரியா இருக்கிறது நார்த்ல பார்க்கும்போது ஆரியன்ஸ், சவுத்ல இருக்கிறது திராவிடியன்ஸ் இல்லையா, திராவிடர்கள். அப்ப நம்மெல்லாம் எப்படி, நம்மெல்லாம் இந்த மண்ணின் மைந்தர்களா இல்ல நம்ம வெளியில இருந்து வந்தப்பா என்று பார்க்கின்ற போது ஆரியர்கள் சென்ட்ரல் ஏசியால இருந்து மத்திய ஆசியாவில இருந்து அவர்கள் வந்தவர்கள், வந்தேரிகள் என்று சொல்லி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். திராவிடர்கள் என்றால் அதற்கு முன்பதாக இவர்கள் இது ரீசெண்டா வந்தவர்கள், அதற்கு முன்பதாக பழங்காலத்துக்கு முன்பாக அவர்களும் வந்தார்கள் என்று சொல்லி சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இங்க யார் தான் பிறந்தாங்க, இங்க யார் தான் பிறந்தாங்க, இந்தியால சொல்றாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், இல்ல திராவிட நாடு இது, அதாவது நாங்க தான் இருக்க சிந்துவெளி நாகரிகத்துல முகஞ்சதாரோ ஹரப்பா அந்த இடத்துல நாம அவங்க அங்கிருந்து வந்த பிறகு எங்களாம் ஓட்டி விட்டாங்க, நாங்கெல்லாம் எல்லா இடமும் சொல்லிட்டு இப்படியே ஒரு விதமான இது சரித்திரம் வருகிறது. ஆனால்
இதனுடைய உள்ளார்ந்த காரியத்தை பார்க்கும்போது எங்கிருந்து வந்தோம் என்பது நமக்கு தெரியாது. உலகத்தில் அவர்கள் இன்னைக்கு அமெரிக்கால இருக்கிறான், அவன் எல்லாம் அமெரிக்கால தான் பிறந்தான்றதுக்கு, அமெரிக்கா தான் அவனுடைய பூர்வீகன்றதுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது, சான்றும் கிடையாது. சோ நம்ம எல்லாருமே ஒரு விதத்துல பரதேசிகள். அலைந்து தெரிந்து நம்முடைய முன்னோர்கள் கேட்டா சொல்லுவோம், எங்கெங்கயோ வந்திருப்பாங்க, வேற நாட்டுக்குள்ள இருந்து வந்திருப்பாங்க, சிலர் பர்மால வந்திருப்பாங்க, மியான்மர்ல இருந்து, சிலர் ஸ்ரீலங்கால இருந்து வந்திருப்பாங்க இல்லையா? சோ நம்மளே கூட எடுத்துக்கோ, நம்ம இங்கேயே நம்ம பிறந்த வளர்ந்தும் கிடையாது, நம்ம வேற வேற ஊர்ல இருந்து நம்ம தமிழ்நாட்டுல அந்த பக்கம் வந்து ரொம்ப வந்தவங்களா இருப்போம் இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் நாங்களோட கர்நாடகால பிறந்து வளர்ந்து தர எப்படி முன்னோர்கள் பார்க்கும்போது தமிழ்நாட்டுல இருந்து தான் வடார்காடு மாவட்டத்துல இருந்து அந்த பக்கம் வந்தோம், சூழலுக்கு முன்பதாக வந்து சேர்ந்தவர்கள். இப்படி பல காரியங்கள் இருக்கிறது பிரியமானவர்களே. ஆகவே இந்த இடத்துல வந்த பிறகு நாம் தங்கி வாழ்வதற்கு நமக்கு இடத்தை கொடுக்கிறார், இங்கேயோ நமக்கு கொடுக்கிறார் இல்லையா? பலர் வந்து வேற வேற ஊர்ல வந்து ஒசூர்ல நீங்க தங்கி இன்னைக்கு இங்கே மண்ணின் மைந்தர்களாக இருக்கிறீர்கள். ஆனால் கூட நாம் அலைந்து தெரிந்து பரதேசிகளா இந்த உலகத்துல வந்தவர்கள். ஆபிரகாமை போல ஆபிரகாமுக்கு சொந்த இடத்தை கொடுக்கிறார், பிராமிஸ்ல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடம் அங்கேயே இருக்கிறாரா? அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த இஸ்ரவேல் மக்கள் எப்போ சேர்ந்தாங்க? உலகமெல்லாம் சிதறடிக்கப்பட்டார்கள். கடைசியில மே 14, 1948 தான் மறுபடியும் வந்து சேர்ந்தார்கள். அது 2வது உலக போருக்கு பிறகு. அது முன்பாக கிடையாது, எங்கெங்கயோ இருந்தார்கள். இங்கே கூட அந்த காரியத்தை சொல்லுகிறதை 13ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, ஒரு சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்துல பரதேசிகளா இருந்து அத்தேசத்தை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமா அறிய கடவா. எந்த இடத்துல நடந்தது 400 வருஷம் உபத்திரம்? எந்த இடத்துல நடந்தது? 400 வருஷம் பாடு எங்க அனுபவிச்சாங்க? எந்த இடத்துல? 400 வருஷம் எகிப்துல முதல் 400 வருடம் இல்லையா? சோ முதல்ல போகும்போது அது கூட ஒரு கெட்ட எண்ணத்தோடு தான் அந்த காரியம் நடக்கிறது. யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் வேறு விதமாக இல்ட்ரீட் பண்ணி, அப்பாவுக்கு ரொம்ப பிரியமான ஒரு பிள்ளைன்றதுனால அவர் என்ன பண்ண அந்த குழியில தள்ளிடுறாங்க. கடைசியில் அந்த பக்கம் அந்த இது வியாபாரத்துக்காக வருகின்ற இடத்துல அதை விற்று போடுகிறார்கள். அவனை கொண்டு போய் எகிப்துல சேர்த்து கொடுக்கிறாங்க. அங்கே கூட அவனுக்கு பல சோதனைகள் வருது. ஆனால் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து அவன் தன்னுடைய வாழ்க்கையில ஜெயித்து காட்டுகிறான். அவன் பெரிய ஒரு பிரைம் மினிஸ்டர் பொசிஷனுக்கு அவன் வந்துடுறான். அதன் பிறகு உலகமெல்லாம் பெரிய பஞ்சம் வருகிறது. இங்கே யாக்கோபுடைய மற்ற சந்ததியினர் அவங்களெல்லாம் கஷ்டப்படுறாங்க. அவனுடைய சகோதரர்கள், யோசேப்புடைய சகோதரர்கள் எல்லாம் அப்பாவோட சேர்த்து கஷ்டப்படுகிறார்கள். கஷ்டப்படுகின்ற போது நடக்கின்ற சம்பவம் என்ன? எங்க சாப்பாடு நாங்க தேடிட்டு போய் தான் ஆகணும், வேற வழியில இல்லையா? தண்ணி எங்க இருக்குதோ இல்ல சாப்பாடு எங்க இருந்தோ போய் தான் ஆகணும். இன்னைக்கு நம்ம காடுகளெல்லாம் அழிச்சு வீடுகள்ல கட்டியிருந்ததுனால காட்டுல இருக்கிற மிருகங்கள்லாம் சில நேரத்துல வீடு பக்கம்லாம் வந்துருது. இறை தேவை, தண்ணீர் தேவை. இன்னைக்கு தண்ணீரும் இல்லாதபடி கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு, குளோபல் வார்மிங், இந்த மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனைகள் உலகத்துல. அது காரணம் மனுஷர். இவர்கள் அதாவது இந்த எகிப்துக்கு போக காரணம் அவருடைய சொந்த சகோதரர்களே ஒரு சகோதரனை மிக கொடூரமாக நடத்தியதால், இழிவாக நடத்தியதால், அது நிமித்தமாக கூட அவர்கள் பாடுபட வேண்டும் என்ற ஒரு நிலைமை இவர்கள் முழு குடும்பத்திற்கும் உண்டானது. அந்த பஞ்சத்தை இவர்கள் அனுபவித்தார்கள். அங்க போன பிறகு நல்லா பலத்து பெருகினார்கள். பார்வன் பார்த்தான், என்னால அது இந்த மாதிரி வளர்ந்துருக்கிறாரோ, நம்மளெல்லாம் ஒன்னலாக இருக்கிறோமே, அந்த அளவுக்கு இவர்கள் வளர்ந்து பெருகிறார்கள். அங்க அவளை ஒடுக்க ஆரம்பித்தார். ஒடுக்க ஆரம்பித்த பிறகு அந்த வேதனையில அந்த அதாவது இந்த அடிமைத்தனம் தாங்க முடியல. அப்போ அவர்கள் கூக்குரல் எழுதார்கள். அப்பொழுது கடவுள் அவர்களை விடுவிக்கிறார். அந்த காரியத்தை தான் நீங்க 13ஆம் வசனத்துல பார்க்கணும். சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கப்படுகிறது என்பதை இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துவேன் என்பதற்கு நீ எப்படி ஏற்படுத்த சுவாமி? அதாவது இந்த நிலத்தை எனக்கு எப்படி இந்த நாட்டை எனக்கு எப்படி கொடுப்ப, இந்த குழந்தைய எனக்கு எப்படி கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவர் கேள்வி கேட்கறதுல நம்ம பார்த்தோம். இன்னொருத்த கையில இருந்து எப்படி சுவாமி நீ பிடிங்கி கொடுப்ப?
கொடுப்ப அப்படின்னா அதான் கடவுளுடைய திட்டம். அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டுதான். 400 வருஷம் அங்க வந்த பிறகு எப்படி போனாங்க? நேரம் போய் அப்படியே போயிட்டு லீன செட்டில் ஆயிட்டாங்களா? எப்படி போனாங்க? வழி நடத்திட்டு வந்தவர் யாரு? மோசே இல்லையா? மோசே தலைமையில நடத்திட்டு வந்தார். ஆனா கிட்ட நெருங்குற போது கடவுள் என்ன பண்ணார்? போன்ற ஒரு மலையில கொண்டு போய் அவனை மோசைய பாரு, நீங்க போற இடம் அந்த இடம் தான். இல்ல அந்த இடத்த காட்டுறாரு, அந்த மலை மேல இருந்து காட்டுறாரு. இதான் பாருப்பா காணான், நீங்க உங்களுக்காக சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நான் சொன்ன வாக்குதத்தம் பண்ணப்பட்ட இடம், அந்த நாட்டுக்கு நீங்க போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மோசே என்ன சொல்றாரு? நீ அதுக்கு போக மாட்ட, நீ மரித்து உன்னுடைய ஜனத்தாரோட அடக்கம் பண்ணப்படும். அப்போ அந்த லீடர்ஷிப் அவனுக்கு உதவியா இருந்த யோசுவாவுக்கு. சோ யோசுவாவுடைய தலைமையில தான் அங்க உள்ள நுழையிறாங்க. நுழையறதுக்கு முன்னாடி அங்க ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா எல்லாம் அடக்கிறது மாதிரி இருக்கிறவங்க பெரிய எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அந்த உளவாளிகள்லாம் பயங்கரமா மோசமான ஜனமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த இது கான்கஸ்ட் த்ரூ ஜாஷுவா, இதன் மூலமாக தான் நாங்க உள்ள நுழையிறாங்க. போராடி தான் உள்ள போறாங்க. அங்க போய் இருக்க அங்க ஜனங்கள்லாம் ஆட்சி போட்டு அந்த இடத்த பிடிச்சி இப்படிதான் பண்றாங்க. இதுதான் நடக்கிற சம்பவம். சும்மா வரல. போனோட நான் நேரில் உட்காந்துருக்கணும், அங்கேயே வீடு கட்டணும், வாசல் கட்டணும், சந்தோஷமா இருக்கணும், கம்ஃபர்டா இருக்கணும் இல்லை. கஷ்டப்படத்தக்கதாக கடவுள் இங்கே அனுமதிக்கிறார் என்றால் இவருடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவரை சார்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக தான் இந்த காரியங்களை அவர் அனுமதிக்கிறார். பிரியமானவர்களே, மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற போது சைன் ஆஃப் தி கவர்னன்ட். இது கேட்ட பிறகு ஆண்டவர் சொல்லணும் என்னதான் கேட்டானா அதுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கலாம். இங்க 9ஆம் வசனத்துல 10ஆம் வசனத்துல என்ன சொல்றாங்க? அதற்கு அவர், நீ செய்ய வேண்டிய காரியம் தான்ப்பா, 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சியும் இடத்தில் கொண்டு வா என்றார். எடுத்து வந்து அப்போ ஏதோ இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் எ கவர்னன்ட் என்றது தெரியுதுல, உடன்படிக்கை, அந்த ஒப்பந்தத்துக்கு இதெல்லாம் எடுத்துவாங்க. அந்த காலத்துல இது வழக்கமா இருந்ததுதான். அதாவது பலி செலுத்தி அதன் மூலமாக ஒப்பந்தம் செய்வது அந்த காலத்தினுடைய வழக்கம். அந்த காலத்தினுடைய வழக்கத்தையே கடவுள் இங்கே கொண்டு வருவதை பார்க்கணும். சோ அங்கே பார்க்கின்ற போது 10ஆம் வசனத்துல அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. எந்தெந்த பட்சி? அது ஒரு காட்டுப்புறா, ஒரு புறா குச்சி. ஆனா அத வெட்டி 2 பாகமா பண்ணி வச்சது எதுன்னா, ஒண்ணு 3 வயது கிடாரி, 3 வயது வெள்ளாடு, 3 வயது ஆட்டுக்கடா. அப்போ 3 வயதுன்றது சொல்லும் போது அது அந்த காலத்துல அப்படி செய்திருக்கலாம். அது போன்ற அந்த காரியத்தையும் இங்க சொல்வதை பார்க்கிறோம். அடுத்து 11ஆம் வசனத்துல பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின, அவைகளை ஆபிரகாம் துரத்தினான். சோ ஆண்டவர் கொண்டு வந்து அதை வைக்க சொல்லிட்டாரு. இவன் அதை வெட்டி அந்த காலத்தின் முறைப்படி அவன் அதை வெட்டி 2 பக்கமா வச்சுட்டு காத்திருந்தான். காத்திருக்கும் போது பறவை அது மேல உட்காரப்பாங்க. ஏன்னா இப்போ இந்த ரத்த வாடகை வச்சுனாங்க, எது வரும்? கழுகு வரும் இல்லையா? கழுகு பிணத்தின்னி, அதாவது எங்க பிணம் இருக்கிறதோ, எங்க அந்த ரத்த வாடை இருக்கிறதோ அங்க அதை எடுத்துட்டு போறோம். ஆனா இது கடவுளுக்குரியது என்று சொல்லி அவன் என்ன பண்றாங்க? விரட்டுறான். அதான் போடப்பட்ட பறவைகள் அந்த உடலின் மேல் இறங்கின, அவைகளை அப்புறம் துரத்தினான். எவ்வளவு நேரம் வரைக்கும் துரத்தினான்னா, நைட் ஆகிற வரைக்கும் வருது. நைட் சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்குமாய் அவன் அந்த காரியத்தை செய்தான். அதன் பிறகு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிலும் உனை மூடிப்பட்டது. இருளாயிடுச்சு. இப்ப இருக்கிற மாதிரி லைட் கிடையாது. ஒருவேளை அவன்கிட்ட அந்த சின்ன ஒரு தீப்பந்தம் ஏதாவது வச்சிருந்தாங்க கூட தெரியல. அந்த இருளின் மத்தியில பயத்தோடு திகிலோடு அந்த காரில இருக்கும்போது கடவுள் என்ன செய்கிறார்னா, அப்போ பாருங்க 17ஆம் வசனம் பாருங்க, சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான ஒரு பிட்ச் டார்க் வந்துச்சு. அதான் காரிருள் என்று பாருங்க. இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின.
அப்போ கடவுள் வந்து அந்த இதுமல்ல கடந்து செல்கிறார். அது ரெண்டு பக்கம் வெட்டி வச்சுட்டா சென்டர்ல இடத்துல அது சென்ட்ரல் அப்படி போறாரு. உடன்படிக்கையின் அடையாளம், உடன்படிக்கை உறுதிப்படுத்துவதின் அடையாளம் அதுதான் என்பதை இதன் மூலமாக நாம் தெரிந்திருக்கிறோம். So it is symbolic ceremony involving animal sacrifice. அந்த காரியத்துல பாருங்க, God represented by smoking oven and a burning torch passes between the divided animals, signifying the binding nature of the covenant. அதை ஏற்படுத்துறதுக்கு ஒரு அடையாளம் அதான் அவர் கடந்து செல்வது. அதுல அந்த வெட்டி வைக்கப்பட்டிருக்கிற அந்த பலிகளின் மேல் அவர் போகிறார். ரெண்டு பக்கம் வந்து அவர் சட்டில போறார். இப்படிதான், அதாவது இதற்கு பேர் என்னன்னு சொன்னா எபிரேய வார்த்தையில மேக் எ கவனன்ட் என்று சொல்லி ஒரு உடன்படிக்கை உண்டாக்குறது. இப்படிதான், இதுதான் வழி. அதற்கு எபிரேய வார்த்தை சொல்லும் வந்து காரட் பெரித்னாக்கா, பெரித்னா என்ன அர்த்தம்னா உடன்படிக்கை, கவனன்ட் என்ற அர்த்தம். எபிரேய வார்த்தையில பெரித் என்றால் உடன்படிக்கை, காரட்னாக்கா கட், கட்டுனாக்கா லிட்டரலி இங்கிலீஷ்ல பார்க்கும்போது மேக் எ கவனன்ட், கட் எ கவனன்ட் இருக்கும். காரட் பெரித் என்று எபிரேய வார்த்தையில அப்படின்னா உடன்படிக்கை உண்டாக்கு. இங்க ஆண்டவர் சொன்னார் இதெல்லாம் கொண்டு வாப்பா சொல்லி, அவன் வெட்டி வச்சுட்டான். இப்போ உடன்படிக்கை இவர் தான் சைன் பண்றாரு. அதாவது ஏதோ ஒரு லேண்ட் வாங்கணும்னு வச்சுக்கோம், நம்ம வாங்க போறதுக்கு முன்னாடி அந்த லேண்ட் ஓனர் என்ன பண்ணுவான், நமக்கு தெரியாது சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட் அவனே ரெடி பண்ணி எடுத்து வந்து வச்சிருவான். பாருங்க அந்த டிராஃப்ட் அக்ரிமெண்ட் இருக்குதா, சரியா இருக்குதா பார்க்கலாம். நம்ம எல்லாம் பேசியிருப்போம், அந்த பேசுற பேச்சு பிரகாரம் அவன் ரெடி பண்ணி எடுத்து வந்து வச்சுட்டு டைம் வந்து அதிகமாக வேண்டாம்னு சொல்லிட்டு காத்திருப்பான். அது போலதான் இங்கேயும் அப்புறம் காத்திருக்கிறார். ஆண்டவர் வந்து உடனே அதை அப்ரூவ் பண்ற அந்த ஒரு காரியத்தை தான் பார்க்கிறோம். அப்ரூவ் பண்ற அந்த அப்ரூவல் தான் இங்க கொடுக்கிறார். இதுதான் சொன்னா திஸ் இஸ் யூனிலேட்டரல் கவர்னன்ட் என்று சொல்லி இவர் தான் அதை முக்கியமாக பண்ண, ஏன்னா இவர் தான் ஏற்படுத்துகிறார். அப்புறம் போய் அதை சைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இதை ஏற்படுத்துகிறார் என்றால் இது வந்து ஒரு எந்த விதமான கட்டுப்பாடு இல்லாத நிபந்தனையற்ற ஒரு உடன்படிக்கை. இது ஆண்டவரே ஏற்படுத்தி கொடுக்கிறார். நான் கொடுக்குறப்ப அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறேன், புத்திர சந்தானத்தை கொடுக்குறேன். அடுத்து இந்த இடத்தை, இந்த தேசத்தை உன்னுடைய சந்ததிக்கு நான் கொடுக்குறேன், சுதந்திரமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எஸ்டாப்ளிஷ், he makes this great covenant என்பதை இங்கே நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எரேமியா 34 அதிகாரம் 18 இருந்து 20 வசனம் எடுத்துங்க. எரேமியா 34:18 படிமா. எரேமியா 34:18, 18 இருந்து 20. பாத்தீங்களா, என்ன இதுதான் என் முகத்துக்கு முன் பண்ணின உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் என் உடன்படிக்கையை மீறின மனுஷரை நான் துண்டங்களின் நடுவாக கடந்து போகும்படி அவர்களை இரண்டாக துண்டித்த கன்றுக்குட்டியை போல் ஆக்குவேன். அதாவது ஒரு அக்ரிமெண்ட், ஒரு ஒப்பந்தம் என்ன பிறகு ரெண்டு பக்கமும் அவர்கள் அதை பின்பற்ற வேண்டும். அப்போ அந்த காலத்துல, அதாவது மேற்கு ஆசியாவில், அதாவது வெஸ்டர்ன் ஏசியா என்று சொல்வார்கள் அந்த பகுதியை, அங்கே இது போன்ற ஒரு காரியம் இல்லைன்னா நியர் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் என்று சொல்லி அங்க இருக்கிற இடங்களுக்கு சொல்லப்படும். அந்த இடத்துல இது போன்றதான் ஒரு மிருகங்களை பலி செலுத்தி அதன் மத்தியிலே இந்த உடன்படிக்கை ஏற்படுத்துவார்கள். அதாவது ரெண்டு பக்கம் வச்சுட்டு மத்தியத்துல நடந்து போகும்போது அந்த பிராமிஸ், அந்த வாக்குறுதியை அவர்கள் சொல்வார்கள். அதுல சொல்லப்பட்ட அந்த வாக்குறுதியை நான் பின்பற்றுவேன். இல்லைன்னா இந்த மாதிரி தான் இங்க என்ன இதாயிருக்கு, அது போலதான் நமக்கும் உண்டாகணும். வெட்டி போட்டு பண்ணோம். அதாவது பிரீச் ஆஃப் கவர்னன்ட், பிரீச் ஆஃப் அக்ரிமெண்ட் என்று பார்க்கும்போது தண்டனை உண்டு இல்லையா, அந்த தண்டனை இருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா இங்க அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை சொல்லவில்லை. இங்க ஏன் இந்த காரியத்தை நான் எரேமியாவில இருந்து சொன்னேன்னா, அந்த காலத்துல அப்பேற்பட்ட ஒரு நிலைமை இருந்தது. So while passing through on this sacrifice, they will repeat the oath of the covenant.
சொல்லப்பட்ட அந்த வாக்கு மூலத்தை அவர்கள் சொல்லிக் கொண்டு போனோம். அதுல சொல்லப்பட்டது நீங்க யார் சொல்லுவாங்க? ஆபிரகாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இவர் எந்த விதமான நிபந்தனை இல்லாம கொடுக்கிறார். எந்த விதமான நிபந்தனை இல்லாம கொடுக்கிறார். அதுவும் நிபந்தனையற்ற ஒரு உடன்படிக்கை என்பதை நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு அழகான ஒரு காரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஆண்டவர் என்பதை பார்க்கிறோம். So this covenant provides Abraham with assurance of God's faithfulness and his future, encouraging him to trust in God's promise despite the uncertainties. உலகெல்லாம் நடத்தின பிறகு பிரச்சனை வராதுன்னு சொல்றது இல்ல, வாக்குறுதி கொடுத்தாரு. இந்த வாக்குறுதி கொடுத்த பிறகுதான் அந்த 400 வருஷ காலம் எல்லாம் ஒரு உபத்திரத்துல ஆரம்பிச்சாங்க. இவருடைய சந்ததி தான். ஆனாலும் கூட இந்த நிலம் இவர்கள் கைக்கு வந்ததா என்று பார்க்கின்ற போது எவ்வளவு காலம் இவர்கள் நீங்க இஸ்ரவேல் மக்கள். இஸ்ரவேல்ல என்ன அர்த்தம்? இஸ்ரேல்ல என்ன அர்த்தம்? யாருக்கு இஸ்ரேல் பெயர் வைக்கப்பட்டது? யார் வைத்தாங்க பைபிள்ல? யாருக்கு? ஏமா இல்ல, யாருடைய பேர் இஸ்ரேல் கடவுள் பெயர் வச்சார்? யாக்கோபு தான் அந்த பெயர் வைக்கிறார். இவன் பேர் இது யாக்கோபு இல்லாம இஸ்ரேல், இஸ்ரவேல். இஸ்ரவேல்ல என்ன அர்த்தம்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? கடவுள் வைத்த பெயர் யாக்கோபுக்கு இஸ்ரவேல். இஸ்ரவேல்னா கடவுளிடத்திலும் மனிதத்திலும் போராடி மேற்கொண்டவன், வெற்றி பெற்றவன் அர்த்தம். கடவுளிடத்திலும் போராடலாம், மனுஷனிடத்தில் போராடி வெற்றி பெறுகிறவன், மேற்கொண்டவன் என்று அர்த்தம். சோ இன்னைக்கு இருக்கிற இஸ்ரேல் நாடு 1947 தான் மறுபடியும் வந்து எல்லாருமே உலகம் முழுசா செதறி போயிட்டாங்க. சோ கடவுளுக்கு சொல்லுகின்ற ஒரு காரியம், அந்த தேசத்தை நான் கொடுப்பேன்னு சொன்னேன். இன்னைக்கு இருக்கிறோம், எவ்வளவு வருஷத்துக்கு பிறகு கொஞ்சம் யோசிப்பாங்க. அப்ப இவர்கள் போற இடங்கள் எல்லாம் இவர்கள் பலத்து பெருகி வளருவதை பார்த்து அந்த சொந்த நாட்டில் இருக்கிறவெல்லாம் பயப்படுவாங்க. ஜெர்மனியில 60 லட்சம் யூதர்களை ஹிட்லர் கொண்டு போட்டான காரணம் என்னன்னா, அவர்கள் தான் பெரிய அளவுல வளர்ந்துட்டு தாங்க. அங்க இருக்கிற ஜெர்மன்காரனுக்கு வளர்ச்சி இல்ல, எந்த ஒரு நாலேஜ் இல்ல, எல்லா நியூ இன்வென்ஷன்லாம் தான் கண்டுபிடிக்கிறான். எந்த நம்மள அடிமையாக்கிடுவான்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, அவங்கள எந்த விதமான அவங்களுக்கு சாப்பாடோ இல்லாதபடி, சரியான உரிமை இல்லாதபடிக்கு, உரிமையோட கேள்வி எழுப்பாதபடிக்கு அவளை அப்படியே அவளை சிறுக அவளை சப்ரஸ் பண்ணி அவளை வதைத்து, அடுத்து இந்த கேஸ் சேம்பர் அவளை விட்டுட்டு அப்படியே கொண்டு போகப்படாம நிறைய பேர் அப்படி எலும்பு தோலுமா அப்படியே செத்து போனாங்க. பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என்று எல்லாரும் 60 லட்சம் பேர். சாதாரண விஷயம் இல்லை. இதை கூட இஸ்ரவேலர்களை இஸ்ரேலைட்ஸ் என்றால் இஸ்லாமிய சமூகம் மிகவும் பயப்படுகிறது. அவர்களை ஒரு பெரிய விரோதியா நினைப்பாங்க எல்லா இஸ்லாமியரும். காரணம் என்னன்னா, அவர் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி. ஆகவே எப்பொழுதும் அந்த போராட்டம், வாழ்க்கிற போராட்டம் உண்டு இல்ல. 2 தீமோத்தேயு 4:7 பார்க்கும்போது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன். போராட்டம் இருக்கிற உலகத்துல நல்ல போராட்டத்தை போராடும்படியாக கடவுள் நமக்கும் உதவி செய்கிறார். பிரச்சனை இல்லாத மனுஷனே இல்லை. நாம கூட காலையில எழுந்து சாயங்காலம் படுக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு போராட்டம், உலக பிரகாரமான போராட்டம், கூட சாப்பாடு விஷயத்துல ஏதாவது ஒரு போராட்டம், சாப்பிட்டது அது ஜீரணம் ஆகாத ஒரு போராட்டம், நேரத்துக்கு அது சாப்பிட முடியலன்னா வேற ஏதாவது போராட்டம், உடல்நல குறைவு, மற்ற ஏதாவது குறைகள், கடன் பிரச்சனைகள், வேதனைகள், ஏதாவது ஒரு போராட்டம் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். ஆனால் போராட்டத்தின் மத்தியிலும் கடவுள் நம்மை அவருடைய கிருபையால் நடத்துகிறார். இதுதான் உண்மையான ஒரு காரியம். எப்பவுமே போராட்டம் இல்லாத ஒரு சந்தோஷமாவே இருந்தால் நிம்மதி இருக்காது. வாழ்க்கை என்பது மேடு பள்ளம் நிறைந்தது. அந்த மேடு பள்ளத்தை கடவுள் அவரை நம்பின மக்களை அவர்களுக்கும் அனுமதித்தார். அவர்கள் ஸ்பெஷல் பீப்புள் கிடையாது. எல்லாரும் பட்ட பாடுகளை தான் அவங்க அனுபவிச்சாங்க.
ஆனால் கூட அவரோடு கூட கடவுள் இருந்தார். இன்றைக்கு உன்னோட கூட என்னோட கூட கடவுள் இருக்கிறார். இந்த பிரச்சனைகளின் மத்தியில எந்த பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து நம்மை விடுவித்து தூக்கி எடுத்து நம்மை தொடர்ந்து நடத்தி கொண்டு செல்ல கடவுள் நம்மோடு கூட அவர் பிரயாணம் செய்கிறார், நம்மோடு கூட பயணிக்கிறார். நம்மை கைவிடாத தெய்வம். இங்கே ஆபிரகாமை கைவிடாமல் வழிநடத்துகிற தெய்வம் இங்கே நம்மையும் வழிநடத்த வல்லுகிறார். கடைசியாக ஏற்கனவே சொன்னது போல this covenant is a unilateral covenant. unilateral covenant என்று பார்க்கும்போது கடவுளே ஏற்படுத்தின ஒரு ஒப்பந்தம் என்றால் 2 பேர் சைன் பண்ணணும். ஆபிரகாம் அழைத்து இந்த ஒரு ஒப்பந்தத்தை ஒரு கவர்னன்ட் உடன்படிக்கை ஏற்படுத்தினா அதுல இவர் தான் முக்கியமான நபர். இவர் அதை கேன்சல் பண்ண முடிஞ்சு போச்சு. ஆபிரகாம் வந்து கேன்சல் பண்ணி ஒண்ணும் இது இல்ல. அதாவது நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் போய் கனி கொடுக்கும் அந்த கனிகளில் நிலைத்திருக்கும்படியாக உங்களை ஏற்படுத்தினார் ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவராகிய இயேசு அது போலதான் உலக தோற்றத்துக்கு முன்னர் கடவுள் நம்மை தெரிந்து கொண்டார். அவருடைய பிள்ளைகளாக நம்மை வைத்திருக்கின்ற ஒரு அக்கறை, நம்மை தெரிந்து கொண்ட தெய்வம் நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் தெரிந்து கொள்வார். அதற்காக நீயும் நானும் அவரிடத்துல போராடி ஜெபிக்க வேண்டும். ஏன்னா நானும் வாழணும், மற்றவர்களும் வாழ வேண்டும். இதுதான் கிறிஸ்தவம். நீயும் நானும் வாழ தன்னுடைய ஜீவனையே ஆண்டவர் கொடுத்தார். அவருடைய அன்பு நம்மில ஊறி துளைக்க வேண்டும், அதை வெளிப்படுத்த வேண்டும். So the covenant is unilateral. அதனுடைய அர்த்தம் என்னென்றால் God takes upon himself the responsibility of fulfilling the promise. அந்த வாக்குத்தத்தத்தை எப்பொழுது சொன்னாரோ அதை நிறைவேற்றத்தக்கதான ஒரு காரியத்தை, ஒரு அக்ரிமெண்ட் இவர் ஏற்படுத்துகிறார். அவரை தவிர வேற யாராலுமே ஏற்படுத்த முடியாது. அண்ட சராசரத்தை படைத்த தெய்வம் அந்த புத்திர பாக்கியத்தை கொடுக்கவும் அந்த இடத்தை தேசத்தை கொடுக்கவும் அவரே செய்ய முடியும். So Abraham doesn't make any reciprocal promises or obligations in this passage. அவன் வேறு எந்த விதமான சரி ஆண்டவரே நீர் எல்லாத்தையும் செய்திருந்த என்னால முடிஞ்சது நான் இது செய்யறேன் அது செய்யறேன்னு சொல்ல, நீ என்ன பின்பற்று. அவர் சொல்லுகின்ற ஒரு காரியம் அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள, அவன் பிரியமா நடந்தான், அவன் விசுவாசித்தான், அவர் சொல்வது எல்லாவற்றையும் கீழ்ப்படித்தான். அதுதான் நீதியாக கடவுள் எண்ணினார். அவனுடைய அக்கௌண்ட்ல வந்து ஆட் ஆகினேக்குது. கடைசியில என்ன, அந்த குழந்தையை நீ போய் பலிபுடன் சொல்லும் போது கூட தயங்காம போனான். தயங்காம போய் அந்த காரியத்தை செய்ய நிறைவேற்றுகின்ற போது கடவுள் அதை அனுமதிக்கவில்லை. கடைசியில தான் விசுவாசிகளின் தகப்பன் என்ற ஒரு பெரிய ஒரு பெயர் ஸ்தானத்தை கொடுத்தார். இன்றைக்கும் விசுவாசம் என்றால் அதன் முதல் பெயர் வருவது ஆகும். அதை தாழ்த்தி அதை ஒப்பு கொடுத்தான். ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுது சொல்லப்படும் அதுக்கெல்லாம் சரியாட்டவர்களே செய்கிறேன் என்று சொல்லி அதை ஒப்பு கொடுத்த ஆபிரகாமை போல இந்த உலகத்துல நாமும் மறுமையில அவரோடு கூட இருக்க வேண்டும். அதுதான் அந்த ஒரு எண்ணத்தோட விசுவாச கண்களோடு அவர்கள் பார்த்து பூமியில பரதேசிகளை சுற்றி திரிந்து அவள் போயிட்டான். நமக்கு அப்படிதான் போகிறோம். நம்ம எப்பவுமே நிரந்தரமா இருக்க அல்ல, இது நிரந்தரமான இடம் கிடையாது. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்துல உண்டு. ஆகவே அதற்கு சொந்தக்காரன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய வழியில நாம் நடப்போம். ஆபிரகாம் அந்த வழியில நடந்து அவரிடத்துல சேர்ந்தார். நாமும் நடந்து அந்த பரலோகத்திலே சேர பரிசுத்த ஆவியானவரே நமக்கு அனுகிரகம் செய்து ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். எல்லாத்துக்கும் மேல தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி காப்பாராக.